ஹாய், வெல்கம் டு ஜுலாஸ் டைம். நம்ம ஜுலாஸ் ஹெல்த் மிக்ஸ் வாங்கினவங்க சிலர் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போது நான் புதுசாக ஒரு விதமாக எப்படி என் பொண்ணுக்கு கொடுத்துட்ருக்கேன்னா, என் பொண்ணு வந்து இப்போ ஒர்க்குக்காக வெளியில் போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாவையே கிட்டத்தட்ட ஒரு 1 kg கிட்ட இருக்கிறத லேசாக நல்லா வறுத்துட்டு அப்புறம் பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்கேன். ஹார்லிக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதிலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளரில் போட்டுட்டு அதில் நல்ல ஹாட் வாட்டர் அதில் ஊற்ற சொல்லியிருக்கேன் அவங்கள. அந்த ஹாட் வாட்டர் ஊற்றினதுக்கப்புறம் அதில் அவங்களுக்கு தேவையான கரும்பு சர்க்கரையோ ஹனியோ இல்லை லைன் டேட்ஸோ ஒரு ஸ்பூன் விட்டுட்டு 5 மினிட்ஸ் அதை மூடி வைக்க சொல்லியிருக்கேன். அப்போ உள்ளே இருக்கிற அந்த பருப்பு எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இது வந்து ரொம்ப குழந்தைங்களா இல்லாமல் ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த மாதிரியும் இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா ஆற்றிட்டு அவங்க அதை அப்படியே குடிக்க வேண்டியதுதான். ஸோ இது எதுவுமே எடுக்காமல் அவங்க இருக்கிறத விட அதை கூழு மாதிரிலாம் கிண்ட முடியாது அப்படின்னா இந்த மாதிரியும் இதை வந்து எடுத்துக்கலாம் அவங்க. இன்னொரு மெத்தட் எப்படின்னா, இப்போ இந்த கூழ் பவுடரையே வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடரையே ஒரு 3 டீஸ்பூன் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1/2 கிளாஸ் மில்க்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் ஆனதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா பொங்கி வர்ற மாதிரி காய்ச்சணும். நம்ம இந்த மாதிரி கூழாக தான் கொடுக்கணுங்கிறது கிடையாதுங்க. களி மாதிரி கொடுக்கலாம். கோதுமை தோசையில் நம்ம என்ன தோசை ஊற்றுறோமோ, இடியப்பம் கோதுமை இடியப்பம் பண்ணையில் ரொட்டி பண்ணையில் எல்லாத்துலேயுமே இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொங்கி வரும்போது நம்ம தேவையான இனிப்பு, அதாவது கரும்பு சர்க்கரை எதுனாலும், இப்போ சுகர் இருக்குன்னா வெறும் சால்ட்டோடே விட்டுக்கலாம். இந்த இனிப்புனாலுமே லைட்டாக ஒரு சால்ட் போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி குடிக்கிற பதத்துக்கு இதை காய்ச்சிட்டு இதை வந்து கூழாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் கூழு மாதிரி தான் கொடுக்கணும்னு இல்லை. குழந்தைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். களி மாதிரியே கிண்டியே, ஃபேரக்ஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஹெல்த் மிக்ஸை பல விதமாகவே உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெரியவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ.